ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டிலே வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை மாலை ஆராதனையிலே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற உம்முடைய சத்திய வார்த்தைகள் எங்களுக்கு சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆவியானவர் தாமே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால இம்மை பாதம் அணிந்து அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை சத்தியமாக போதித்து வழிநடத்துகிறவர் நீர் ஒருவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். உமது கரத்திலே கொடுக்கிறோம். மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் நீர் கொடாதவைகள் ஒன்று கூட என்னிலிருந்து வெளிப்படாத வண்ணம் ஆட்டுக்குட்டியானவனுடைய தகப்பனுடைய தூய நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் சத்துவமும் உடைய வல்லமையும் பலனும் உம்முடைய வெளிச்சமும் உடைய பிரசன்னமும் உம்முடைய பேரன்பும் கிருபையும் இரக்கமும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக. லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசி வழிநடத்தி எங்களை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே, எங்கள் திரியேக தேவனே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன் என்ற வார்த்தையில் தான் நம்மோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே வரார். கர்த்தர் இப்படியே பேசிட்டு போயிடாதபடி அவர் திட்டத்தில் அவர் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களுக்கு அவர் திட்டத்தில் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அதன்படியே அவருடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணுவார். அவருடைய கரத்தினாலே வாய்க்க பண்ணுவார். அவர் தமது வாக்கினால் சொன்னார், அவர் கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லும்படியான ஒரு வேலையை நிச்சயமாக வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆனால் இந்த இடையில நாம் கடந்து போகிறது ஒரு பிரசவ வேதனையாய் காணப்படுகிறது. கடுமையான ஒரு பிரசவ வேதனையாய் காணப்படுகிறது. அந்த பிரசவ வேதனையில் கர்த்தர் நமக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதியாக்குகிறது. நம்மை அவருக்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக, அவர் மகிமைப்படும்படியாய் தகுதியுள்ள பாத்திரங்களாக மாற்றுகிறது. நாம் தேவன் வரும்பொழுது, தகப்பன் நம்மை கூட்டி செல்ல வரும்பொழுது, மணவாளனாய் வரும்போது அது சீக்கிரத்தில் வருவேன் என்று சொன்னவர், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் நிச்சயம் வருவார். இரகசிய வருகை ஒன்று உண்டு. அது எப்போ வருமோ, ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் கர்த்தரிடத்துக்கு கடந்து செல்வார்கள், அழைத்து சென்று விடுவார். அந்த நாளிகையின் நிமிடமும் அவர் கரத்தில் இருக்குது. அவர் அழைத்து கொண்டு போகிற பிள்ளைகளுக்கும் தெரியாது. அவர் அழைத்து போகாமல் அநேகரை விட்டு போகிறவங்களுக்கும் தெரியாது. அவர் வந்து கூட்டிகிட்டு போகிற பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவராய் இருப்போமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இருந்தால் நலமாயிருக்கும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாகவும் ஒருவர் விரோதிக்கிறவர்களாகவும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொடுக்காதவர்கள், தேவனுடைய அன்பை கொடுக்காதவர்களும் செலுத்தாதவர்களும், உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி என்கிற தேவ கட்டளை ஒரே கற்பனையிலே கொண்டு வந்த அந்த வார்த்தை, தகப்பனுடைய வார்த்தையின்படி செய்யாதவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தர் சொன்னதை எல்லாம் கேட்டு அதன்படி எந்த விதத்திலும் எதிர்ப்பு சொல்லாதபடி, மறுப்பு சொல்லாதபடி, முரண்டு பிடிக்காதபடி, பிடிவாதம் கொள்ளாதபடி, கர்த்தர் சொல்லுகிறபடி அப்படியே கீழ்ப்படிந்து அதில் நிலைத்திருக்கிறவர்களே கட்டாயம் கர்த்தர் கூட்டிகிட்டு போவார். அவர் திட்டத்தில் அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அது யாருன்றது தெரியாது. தகப்பனை அழைத்து செல்கிற தகப்பனை தவிர யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நல்ல தேவன் நமக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே அவரோடு கூட யுக யுகமாய் வாழும்படியான ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார். இடையில 1000 வருஷ அரசாட்சி என்று அநேக காரியங்கள் இருக்குது. அது ஒரு புறம் இருக்க,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன், நம்மை வழிநடத்தும் தேவன். தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லிக்கொண்டே வந்தார். சற்று யோசித்து பார்த்தால் தாவீது உடைய இதில் அப்படியே பின்னணியத்தை அப்படியே இது பண்ணி பார்த்தால் ஈசாய் அவருடைய தகப்பன், ஈசாயுடைய தகப்பன் ஓபேத்துடைய தகப்பன் போவாஸ். இப்படி போனால் அது அப்படியே போய்கொண்டே, பின்னாடி போனால் போய்கொண்டே இருக்கும். போய்கொண்டே இருந்து எங்கே போய் ஆதாமில் தான் போய் முடியும், எங்கே போனாலும் ஆதாமில் போய் தான் முடியும் என்று சொல்லி, இந்த ஓபேத்து யார்? போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன். அப்போ தேவ சன்னதியில் காணப்படாத ஒரு தேவ சந்ததியில் காணப்படத்தக்கதாக, சந்ததியில் நுழையத்தக்கதான கிருபையை, பாக்கியத்தை, தேவ இரக்கத்தை, கிருபையை ரூத் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நல்ல வாழ்க்கையே இல்லாத அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை போவாஸை கொடுத்து வாழ்க்கையை அமைத்து, கசப்பு நிறைந்த வாழ்க்கையை மதுரமாக நகோமி வாழ்க்கையில் மாற்றி நகோமிய மடியிலே வளரும்படியாய் கொடுத்து, அந்த ஓபேத்துடைய பேரன்தான் தாவீது. அப்போ தன்னுடைய சந்ததியார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இவர்களுடைய சந்ததியார்கள் மூலமாக சர்வ வல்லமுள்ள தேவனை இவர் என்னென்ன விதத்திலே ருசிக்க ஆரம்பித்தாரோ சிறு பிராயத்திலிருந்து, ஆனால் அவரை குறித்து அவருடைய பிதாக்களாகிய போவாஸா இருக்கட்டும், ரூத்தா இருக்கட்டும், ஓபேத்தா இருக்கட்டும், அடுத்தது ஈசாயா இருக்கட்டும், யாருமே தாவீது ஒரு ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, யூதா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வருவார் என்றும், அவருடைய மகன் அவர்களுடைய சந்ததியில் பிறந்த இவர் வருவார் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். உன் சந்ததியில் பிறக்கிறவர்கள் ராஜாக்களாக, பிரபுக்களாக தோன்றுவார்கள், வருவார்கள் என்று சொல்லி. அதில் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா, நம் இரட்சகர், நம்மை உண்டாக்கின தகப்பன் மனித அவதாரமாய் வந்தார், பிற்பாடு வந்தார். தாவீது இப்படி வருவார் என்று, ஈசாயின் கடைசி மகன் ஒரு ராஜாவாக வருவார் என்றும், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பார் என்றும், தேவனுடைய உன்னதமான திட்டம் அவருடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும், அந்த திட்டத்தில் தன்னுடைய மகனாகிய தாவீதை எடுத்து கர்த்தர் எடுத்து போகிறார் என்று பெற்றெடுத்த தகப்பன் தாய்க்கு தெரியாது. ஒரு நேரம் வருகிறது, கர்த்தர் சவுலை புறம்பே தள்ளி, கீழ்ப்படியாதவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையை புறக்கணித்து, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்யாதபடி கர்த்தரை மனமடிவாக்கின சவுலை கர்த்தர் புறம்பே தள்ளி, தன் இருதயத்துக்கு ஏற்றவராகிய தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இருக்கீங்களா? சரி, ரைட். தெரிந்து கொண்டார். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் ஈசாயினுடைய வீட்டுக்கு. அது மிக உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், அனுப்பினார் என்று. அங்கே அவருடைய பிள்ளைகளை எல்லாம் ஒவ்வொருவராய் பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் ராஜாவாவதற்குரிய தகுதி உடையவர்கள் என்று பார்த்தார் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவருக்கும் தெரியாது, அங்கே தாவீது என்பவனை கர்த்தர், தாவீது என்கிற பெயரை அங்கே சொல்லலை, ஈசாயின் மகனில் ஒருவனை தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரே தவிர தாவீது என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் நினைத்தபடி ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து வந்தாரோ அப்படி அங்கே கர்த்தருடைய தேர்வு அப்படி இல்லை. கர்த்தர் உள்ளத்தையும் மனதையும் சிந்தையும் எண்ணத்தையும் பார்க்கிறார். அதிலே ஒருவன் ராஜாவாக தகுதியாவதற்குரிய தகுதியை அதற்குள்ளே பார்க்கிறார் கர்த்தர். சரீர தோற்றத்திலே, முகத்தோற்றத்திலே பார்க்கல, அவனுடைய நடை உடை பாவனையை வைத்து தேர்ந்தெடுக்கலை. கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற தேர்வுகள் எல்லாம் சரியானபடி இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு அது சரியில்லாதது போல காணப்படும்.
ஆனால் அதனுடைய முடிவில் விளங்கும் போது கர்த்தருடைய தேர்வு தான் சரியானது, தெரிந்தெடுப்பு சரியானது என்பதும் அவருடைய முடிவு சரியானது என்றும், ஆமென், அவருடைய முன்குறித்தல் சரியானது என்றும் மனுஷனால் கட்டாயம் சொல்லும்படியாய் வைப்பார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சொல்லும்படியாய் வைப்பார், கர்த்தர் வைப்பார். அப்போ தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். இவர்கள்லாம் இல்லை, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் ஒரு இடத்துலன்னு வர சொல்லுங்கள், நான் பந்தியில் சாப்பிட மாட்டேன்னு வர வைக்கிறார்கள், அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆனால் அபிஷேகம் பண்ணின நாளிலே அவர் ராஜா இல்லை, அவர் ராஜா இல்லை. அபிஷேகம் பண்ணின சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினால எண்ணெயினால அபிஷேகம் பண்ணினார், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். அன்றையிலிருந்து ஆவியானவர் அவருக்குள்ளே கடந்து வந்து அவரிலே வாசம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆனால் இந்த தாவீதை குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் தேவனுடைய உன்னதமான அனந்த திட்டங்கள் முழுசும் சாமுவேலுக்கும் தெரியாது, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் தெரியாது. பிரகாலே நாத்தான் காத்து தீர்க்கதரிசிகள்லாம் பின்னாடி வர்றாங்க வாழ்க்கையில், அவர் தாவீதுடைய வாழ்க்கையில் வர்றாங்க. அதுக்கு பிறகு சாமுவேல் மரித்து விடுகிறார். கொஞ்ச காலங்கள், அநேக வருஷங்கள் தாவீதை வேட்டையாடுகிறான், சவுல் வேட்டையாடுகிறான், அவனுக்குள்ள இருக்கிற சாத்தான் வேட்டையாடுகிறான். ஒவ்வொன்றிலும் கர்த்தர் அவனை தப்புவித்து காப்பாற்றி பிறகாலே சத்ருவின் கரத்தினாலே, பெலிஸ்தர் கரத்திலே சவுலுடைய பிள்ளைகளும் யாவரும் யுத்தத்திலே மடிந்து போகிறார்கள். சவுலுடைய கை ஒடிஞ்சி அது அதனுடைய சந்ததி ஒன்றுமில்லாமல் ஒரே ஒரு மகனை தவிர எல்லோரும் அழிந்து போகிறார்கள். தாவீதையோ கர்த்தர் பலுகி பெருகி விருத்தி அடையும்படி செய்து நாளுக்கு நாள் அவனுக்கு யுத்த வீரர்களும் சேனைகளும் பராக்கிரமசாலிகளும் நிபுணத்துவம் வாய்ந்தவங்களும் பராக்கிரமர்களும் வல்லமையானவர்களும் நிறைய பேர் ஆயிரமாய் லட்சமாய் அவனோடு கூட சேர்கிறார்கள். இதெல்லாம் தாவீதினுடைய மனதில் எண்ணத்தில் இல்லாத ஒரு காரியம், தேவனிடத்தில் இருந்தது. தேவன் ஒரு ராஜாங்கத்தை அமைப்பதற்கு தேவன் இஸ்ரவேலின் எல்லைகளை விரிவாக்குவதற்கும் யுத்தங்கள் அநேகவற்றை செய்து சகலவற்றையும் சுதந்தரித்து கொண்டு எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கும் தேவன் அவனையும் அவனுடைய சந்ததியாகிய பிள்ளையாகிய சாலமோனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதை தான் பார்த்துக்கிட்டே வந்தோம், ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தோம். இதிலே தாவீது ஜெயித்ததெல்லாம் கர்த்தராலே ஜெயித்தார், ஒரே ஒரு பாவத்தை தவிர. பிறகு அவன் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை என்று கர்த்தரே அவனுக்கு சாட்சி சொல்கிறார். தாவீது அவர்களுக்கு சாட்சி கர்த்தரே சொல்கிறார். அதற்கு பிறகு அவன் பாவம் செய்யவே இல்லை என்று. அந்த கடைசி மூச்சு வரைக்கும் கடந்து வந்த தாவீது தன் மகனிடத்தில் பொறுப்புகளை எல்லாம் கொடுத்தார் என்று கடந்த முறை பார்த்தோம். தேவன் கொடுத்த மாதிரி, தேவன் என்னென்ன செய்யணும், ஆலயத்துக்கு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்று அவருக்கு சபதரித்து வைத்திருந்த ஆயிரக்கணக்கான டன் தங்கத்தை கொடுத்தார். எத்தனை தங்கம்? ஆயிரக்கணக்கான டன்னு தங்கத்தை கொடுத்தார். வெள்ளி மற்ற ஐட்டங்கள் என்னென்ன இருக்கோ விலை உயர்ந்தது எல்லாவற்றையும் கொடுத்தார். அது கர்த்தர் கரத்திலிருந்து வந்தது, அது கர்த்தருக்கே கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். இன்னும் நான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அதையும் கொடுத்துட்றேன்னு கொடுக்குறார். உங்களால் வேண்ட மட்டும் கொடுக்குறவர்கள் சபையார் நீங்கள் எல்லாம் கொடுங்கன்றாங்க, அவங்களும் நல்லா கொடுக்குறாங்க. எல்லாம் கர்த்தருக்காக கொடுக்குறாங்க, கர்த்தருடைய வேலைக்காக கொடுக்கிறார்கள். இதெல்லாம் கடந்த முறை பார்த்தோம். பிறகாலே கர்த்தருக்குள்ளே தாவீதினுடைய வாழ்க்கையின் சரித்திரம் முடிந்தது. அவர் கர்த்தருக்குள்ளே பூரண வயது உள்ளவராய் மரித்தார். இப்போ யார் இப்போ ராஜாங்கத்தை நடத்துகிறது? சாலமோன். யார் நடத்துகிறா? சாலமோன் நடத்துகிறார். இப்போ 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். யுத்தாச்சா 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும்
சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. அப்படியே வாசிங்க. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாயிருந்தது. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், மூன்றாவதாய் இருக்கிறது 7 முழ அகலமுமாயிருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டுவரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழல் படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3வது அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுருமர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். 6ஆம் அதிகாரம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்தில் 480ஆம் வருஷத்தில் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட, எகிப்து தேசத்தில் இருந்த வருஷங்கள் இல்லை, எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேல் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்தில். அப்போ 1ஆம் வருஷம் அவர் ராஜாவானார். 4 வருஷம் திட்டமிடுதல் செய்து எல்லாம் யார் எப்படி வேலைக்கு எத்தனை ஆயிரம் பேர், 1000 மேடைகள், 50,000 70,000 60,000 பேர்கள் என்று ஒவ்வொன்றுக்கும் அதெல்லாம் இந்த 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் வரும். ஆட்களை எல்லாம் நியமித்து இப்படி எல்லாம் திட்டமிட்டு எல்லாம் அந்த ஆலயத்தை கட்ட தொடங்கிறதுக்கு பிளான் பண்ணி தொடங்கிறதுக்கு 4 வருஷம் ஆகிப்போச்சு. எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு? 3 வருஷம் முடிஞ்சு 4ஆம் வருஷம் வந்துருச்சு. இப்போ அந்த 4ஆம் வருஷம் அவர் கட்ட ஆரம்பிச்சிட்டார். லட்சக்கணக்கான பேர் ஆலயத்திற்கு வேலை செய்கிறாங்க. அரண்மனைக்கு எத்தனை பேர்? லட்சக்கணக்கான பேர். சும தூக்குறவங்களே 75,000 பேர். சும தூக்குறவங்களே 75,000 பேர். மேஸ்திரிகளே 25,000 பேர். இப்படி என்று சூப்பரேசர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான சூப்பரேசர்கள் இப்படி எல்லாம் அந்த இன்றைக்கு வைக்கிறது போல் அந்த காலத்திலேயே சாலமோன் தேவனுடைய ஞானத்தினாலே தேவனுடைய ஆலோசனைப்படி நேர்த்தியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். இடையில கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். நீ என் கட்டளையின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைப்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படி அவைகளை கை கொண்டால். இங்கேயும் மறுபடியும் அதான் சொல்றாரு, கை கொண்டால்னா நடுவில்
வழிக்கு போயிடுற காரியம் வரும், வழுவி போகிற காரியம் வரும், கர்த்தரை விட்டு விலகிற காரியம் வரும், கர்த்தரை விட்டு விலகிற காரியம் வரும். ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாய் இரு, ஜாக்கிரதையாயிரு சொல்லிட்டு கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி. அவர் சொல்றார், உன் தகப்பனாகிய தாவீதுக்கு நான் சொன்ன வார்த்தை, நான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி நான் கைவிடாதிருப்பேன். என் ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடாதே இருப்பேன் என்று சொல்லி. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 37-38. 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம், எத்தனை வருஷம் பாருங்க, எத்தனாம் வருஷம், 16ஆம் அஸ்திபாரம் போட்டது 4ஆம் வருஷம் 2ஆம் மாசம், 4ஆம் வருஷம் 4வது வருஷம் 2வது மாசம். ஆனால் கிட்டத்தட்ட அது முடிக்க போற டைம் வரும்போது 11ஆம் வருஷத்துல வருது. எத்தனாவது வருஷத்துல, 11ஆம் வருஷத்துல வருது. 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. அந்த ஆலயத்தை கட்ட 7 வருடங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் தன் அரமனை முழுதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன், அது கெட்ட எத்தனை வருஷம் செஞ்சது, அரண்மனையை முழுசும் கட்டி முடிக்க 13 வருஷம், ஆலயத்தை கட்டி முடிக்க 7 வருஷம். ஆக மொத்தத்தில் 7 ஒரு 13 20 வருடங்கள். 20 வருடங்கள் ஆலயம் கட்டுவதற்கு 7 வருடங்கள், அரண்மனை முழுதும் கட்டி முடிக்க 13 வருடங்கள். 13 வருடங்கள். அவனுக்கு கர்த்தர் நேர்த்தியான மனுஷர்களை, மிக செம்மையான மனுஷர்களை கர்த்தர் அதை கட்டுவதற்கு கொடுத்திருந்தார். 7ஆம் அதிகாரம் 13-14. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். இப்படி அநேகரை கர்த்தர் கொடுத்தார். இப்படி யாரை கொடுத்தார், அநேகரை கர்த்தர் கொடுத்தார். சாலமோன் சம்பாதிக்கல, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தாவீதின் மூலமாய் கொடுத்ததே எக்கச்சக்கம், தாவீதின் மூலமாய் கொடுத்ததே எக்கச்சக்கம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரருள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடி வர செய்தான். இஸ்ரவேல் மனுஷரெல்லாம் 7ஆம் மாதமாகிய ஏத்தானீம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோடே கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து
உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடே உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்தில் சொல்லார் பாருங்க. அவர் சொன்னதாவது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் நிறைவேற்றேன். இது கூட பாடலாக கூட வந்திருக்குது. பாடலாகவும் நம்ம அநேக நேரங்களில் பாடியிருக்கிறோம். அப்போ கர்த்தர் அவர் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் அவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றினார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி இருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது தான் நிறைவேற்றினார் என்று தெரியும். கர்த்தரை பொறுத்த மட்டும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்னபடி நிறைவேற்றினார். இங்கே இல்லை, அவருடைய பிள்ளைங்கெல்லாம் நம்ம தானே அவருடைய பிள்ளைங்க. உண்மைதானே? அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக நல்ல வார்த்தைகளை சொல்லியிருப்பார். நாம் இப்போ படுகிற கஷ்டத்தை உள்பட, அத்தனையிலிருந்து வெளியே வருவதற்கு உள்பட அநேக காரியங்களுக்கு கர்த்தரிடத்துல கேட்டதற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையாக இருக்குமானால், அவரை பொறுத்த மட்டிலும் அவர் அதை அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன நேரத்தை குறித்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் நிறைவேற்றும்படி கிருபை செய்துட்டார். பெற்றுக்கொள்ளும் போதுதான் கர்த்தர் தம்முடைய வாக்கை கொடுத்தார், தமது கரத்தினால் நிறைவேற்றினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அப்பதான் ஆமேன். ஆமேன் சொல்றது காலையில் கூட சொன்னல, ஆமேன் சொல்றது அவ்வளோ கஷ்டம்னு. ஆமேன் சொல்றது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆக கடவுது. ஆமேன்றதும் கர்த்தருடைய பெயரில் ஒரு பெயர். 1000 நாமங்களில் ஒரு நாமம் அது. ஆமேன் என்றது ஏசப்பாவை குறித்தது தான். அப்போ அவர் கரத்தினால் நிறைவேற்றினார். இது எங்க கர்த்தராகிய தேவன் எங்க சொல்றாரு? நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 12, 11 11, 12, 13. நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பார்த்தீங்களா? அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்றார். ஏசப்பா சொல்றார், ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று.
இங்கே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் தாவீதுடைய மகனாகிய சாலமோன் சொல்றாரு, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினேன் என்று. கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினேன். 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 13, தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி, கட்டினேன் என்று சொல்லி. 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்தில் சாலமோனை இன்னும் ராஜா அழைப்பிக்கலை. தாவீது கர்த்தர் சொல்லி இன்னும் அழைப்பிக்கலை. எது? நீதான் மகனே கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை செய்யும்படியாய் கர்த்தர் அந்த சித்தத்தை வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அந்த உன்னதமான அவருடைய நோக்கத்தின் திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த மகா பெரிய காரியம், இது கர்த்தருக்கு கட்ட அரண்மனை, இது இந்த வேலையோ மகா பெரியது என்று வேதவசனத்தில் இருக்குது. கர்த்தருக்கு கட்ட அரண்மனை, இது பெரிய வேலை. இதை உன் கையில் தான் கொடுக்குறாரு கர்த்தர். இந்த பொறுப்பை உனக்கு ஏராளமான மனுஷர்களையும் சவதரித்திருக்கிற அத்தனையும் கர்த்தரால் சவதரிக்கிறது எல்லாம் அவர் கரத்திலிருந்து வந்தது. அது எல்லாம் அவருக்கே தான். அது எல்லாமே உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீ பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொன்னார். இதெல்லாம் 17ஆம் அதிகாரம் 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்திலேயே இவர் அவருக்கு இன்னும் ஒப்பு கொடுக்கல. அப்போவே கர்த்தர் என்ன சொல்றாரு இவருக்கு, இந்த மாதிரி உன் மகன் ஒருத்தனை எழுப்பி கொண்டு வருவேன்னு, உன் மகனை எழுப்பி கொண்டு வருவேன், உன் மகனை எழுப்பி அப்படின்னா அவன் இன்னும் அதை பற்றின நினைவு அவனுக்கு கிடையாது. அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த ஞானம் அறிவு புத்தி அவனுக்கு இப்போ எதுவும் கிடையாது. அதை பற்றின சிந்தனையும் எண்ணங்களும் அவனுக்கு கிடையாது, கொடுக்கப்படலை, அதனால இல்லை. ஆனால் அவனை குறித்து நான் வச்சிருக்கிறேன் அந்த திட்டத்தை, நான் வச்சிருக்கிறேன் அந்த திட்டத்தை என்று சொல்லும்போது, ஆலயத்தை கட்டி முடிக்க, பதவியில் அவர் அமர்ந்து கட்டி முடிக்க, அரண்மனையும் கட்டி முடிக்க 20 வருஷம் ஆகிப்போச்சு. ஆலயத்துக்கு 7, இதுக்கு அரண்மனைக்கு 13, 20 வருஷம். அப்போ இவ்வளோ காலம், அதுக்கு இடையில இவரை அடைக்காத காலம், இவரை அழைச்ச காலம், இதெல்லாம் சேர்ந்த அநேக வருஷங்களுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுது. ஆலயத்தை கட்டினேன். அங்கே கட்டுவான் என்று சொல்றார். அநேக வருஷங்களுக்கு முன்பு அதை கட்ட போக பொறுப்பை கொடுக்க போகிற, பொறுப்பை பெற்றுக்கொள்ள போகிற மகனுக்கும் தெரியாது கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று, சாலமோனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் இது நிறைவேறத்துக்கு ஒரு காலகட்டங்கள் பிடிக்குது. ஆனால் நிறைவேறிடுது. டப்பான்னு சாலமோன் ஒரே வருஷத்துலலாம் அப்படி கட்ட முடியாது. எப்படி கட்ட முடியாது? கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று ஒரு டிசைன் இருக்குது, அவர் கொடுத்துருக்கிற வடிவம் இருக்குது. அது எப்படி இருக்கணும்? நேர்த்தியாக இருக்கணும், பரிசுத்தமான வகையில் செய்யப்படணும், பரிசுத்தமான வஸ்துகளாலும் பரிசுத்தமாக்கப்பட்ட பொருட்களாலும் எல்லாமே கர்த்தருடைய கருத்திலிருந்து வந்தவைகளை கொண்டு, கர்த்தர் கொடுத்திருக்கிறவர்களை கொண்டு, கர்த்தர் நியமித்திருக்கிறவர்களை கொண்டு, கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறவர்களை கொண்டு அது செய்யப்பட வேண்டும். அதில் எந்த அசுத்தமும் உள்ளே வரக்கூடாது, எந்த அசுத்தமும் உள்ளே வரக்கூடாது. அவர் குறிச்சிருக்கிற கால திட்டத்தில் அது நேர்த்தியாய் அவர் கரத்தினாலே, அவர் கொடுத்திருக்கிற ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் விவேகத்திலும் காரிய சித்தியிலும் கர்த்தருடைய நடத்துதலிலும் ஆலோசனையிலும் பாதுகாப்பிலும் அந்த ஆலயம் கர்த்தருடைய நாமத்தினாலே நேர்த்தியாக கட்டி முடிக்கப்படுகிறது. அன்றைக்கு சொன்னார் கட்டுவான் என்று, இங்கு சொல்லுகிறார் கட்டினேன் என்று. கட்டினேன். இப்போ சொல்றாரு இவர் 15ஆம் வசனம், அவர் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய அப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொன்னவைகள் நிறைவேறுவதற்குரிய காலத்தை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நேரத்தையும், எல்லாருக்கும் ஒரே நேரம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரத்தை நியமித்து வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் எந்த பிசாசின் கிரியைகளும், பிசாசின் மனுஷருடைய கிரியைகள் வேலை செய்யாது. என்ன அதுக்கு தான் ஆமேன்னு சொல்லணும் சத்தமா? தேவனுடைய நேரம் வேலை அவரவருக்கு வரும்போது, அவரவருக்கு நன்மை செய்ய வரும்போது, ஆசீர்வதிக்க வரும்போது, அவர்களை விடுவிக்க வரும்போது, அவர்களை குணமாக்க வரும்போது, அவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்க வரும்போது,
அவர்களை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வரும்போது, ஒரு காலேஜில் சேர்க்க வரும்போது, ஒரு பெரிய தேவைகள் சந்திக்கப்பட வரும்போது, அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்க தேவனுடைய நேரம் வேலையும் வரும்போது, கண்ணீர் யாவும் துடைக்கப்பட ஒரு நேரம் வரும்போது, கடனெல்லாம் அடைக்கப்படுகிற ஒரு நேரம் வரும்பொழுது, மீட்கப்படுவதற்கு, விடுவிக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கென்று தேவன் குறித்த நேரம் வரும்பொழுது, பிசாசின் கிரியைகளும் சர்பத்தின் கிரியைகளும் சர்பத்தின் மனுஷருடைய கிரியைகள் ஒன்றும் வேலை செய்யாது. என்ன ஆமேன் இல்லை, ஒன்று சொல்லி வர ஆமேன் விசேஷித்த ஆமேன் கிடையாது. அதை தெரிந்து, அதை அறிஞ்சு, அதை கவனிச்சு அதுக்கு ஆமேன் சொன்னாதான் அதுக்கு வேல்யூ இருக்கும். சொல்லி 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 ஆமேன் வர வைக்கிறது நம்ம ஒருத்தர் தான். சொல்லி ஆமேனை வர வைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிட்டீங்களா ஆமேன் சொல்லிட்டோம், விட்டுடுங்க. அதோட அடுத்த வாரம் வரும்போது ஆமேன் சொல்லுங்க, சொல்லிடுறோம். அவ்வளோதான். அதான் வாரத்துக்கு ஒரு தடவை தானே உங்களுக்கு ஆமேன் சொல்லணும், சொல்லிடுறோம், கண்டிப்பாக சொல்லிடுறோம். செவ்வாய்க்கிழமெல்லாம் எங்களை ஆமேன்லாம் சரியாக சொல்கிறது இல்லை. கை தூக்க சொல்லுவாங்க, பரலோகம் படம் முடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, கத்தர் எழுதி வச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க, தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்புறம் ஆண்டியே மறந்துடுவாங்க, மறந்தே போயிடுவாங்க, ஆண்டியே மறந்து போயிடுவாங்க. ஆனால் கத்தர் ஞாபகம் வச்சுருப்பார், கத்தர் ஞாபகம் வச்சுருப்பார், கத்தர் ஞாபகம் வச்சுருப்பார். ஆண்டி மறக்கவே மாட்டாங்களாம். சரி, ரைட். அதுக்காகவும் கத்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நல்ல ஞாபக சக்தி இன்னும் அதிகமாக தரட்டும். ஆமென். பூரண கிருபையையும் ஞாபக சக்தியை இன்னும் அதிகமாக தரட்டும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய வேலை, தேவனுடைய நேரமும் வேலையும் வரும்போது அவருடைய வேலை வரும்போது வெறும் தண்ணீர், மனுஷனால் அற்பமாய் எண்ணப்பட்ட கற்ஜாடி, காய்கால் கழுவுறதுக்கண்டு வெளியிலே வைக்கப்பட்ட கற்ஜாடி, அது இன்றைக்கு பேர் சொல்லக்கூடிய 2000 வருஷம் கழித்து பேர் சொல்லக்கூடிய பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு அந்த கற்ஜாடிகள் எல்லாம் வந்துருச்சு. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால தேவன் அந்த தண்ணி என்னவாகணும் என்று அவர் நினைத்த மாத்திரத்தில், அவர் சொன்ன மாத்திரத்தில், இன்னும் கூட அங்கே எதுவும் இல்லை, அவர் நினைத்த மாத்திரத்தில் அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிற்று. ஆமென், ஆமென். இப்போ நம்மளும் தண்ணியை ஒரு குண்டாக எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியில் அண்டால தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு, அங்கே தண்ணியை ரசமாக்குனீங்களே, ஆக்குங்க ஆண்டவரே நீங்கள் இப்போ ஆக்குன்னா ஆகாது. அங்கே குறைவுபட்டது, அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. என் வேலை வரலன்னாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவருடைய வேலை வந்தது. அதுபோல் இரவும் பகலும் தகப்பனை நோக்கி தகப்பனைங்கிறவங்களுக்கு நேரம் தள்ளி இருக்கிறத கூட கொஞ்சம் சுருக்கி கொடுத்துருவார், சுருக்கி சடிதில் கொடுத்துருவார். இதுக்கு மேலே என் பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டேன், சோதிக்க மாட்டேன். இதுக்கு மேலே என் பிள்ளைங்க இவ்வளோ மன்னிப்பு கேட்டு இரக்கத்துக்கு நான் மன்னி காட்டி, நான் இரக்கம் பாராட்டி, நான் தூக்கி விடாட்டி, நான் விடுவிக்காட்டி, நான் ரட்சிக்காட்டி, நான் நன்மை செய்யாட்டி யார் செய்வா என்று சொல்லி கர்த்தர் சடிதில் அவருடைய நேரம் வந்துடும். இப்போ அவருடைய நேரம் சடிதில் வரும்போது இதுகாரம் செய்கிற பிசாசின் கிரியைகள் அங்கு செயல்படாது, கர்த்தரால் செயல்படாது. மனுஷ தீய சக்திகளும் கிரியை செய்யாது. தேவன் மட்டுமே கிரியை செய்வார். தேவன் மட்டுமே அவருடைய பிள்ளைகளிலே நன்மையானவைகளை கிரியை செய்வார். பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து, பட்ட காயங்கள் எல்லாம் மறந்து, பட்ட 24 மணி நேர பீறுதல்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வருவார். அந்த அலறுதலுக்கு, பயத்துக்கு, நம்பிக்கை இல்லாமல் போய்கிட்டு இருக்கிற அந்த சூழல் எல்லாம் மாற்றி, சான்ஸே இல்லை என்ற சூழ்நிலையெல்லாம் மாற்றி, கர்த்தராலே எல்லாம் ஆயிற்று என்று சொல்லும்படியாய், கூடிற்று என்று சொல்லும்படியாய், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லும்படியாய், அன்றைக்கு சாலமோன் தேவ சபைக்கு முன்பதாக, சபை மக்கள் முன்பதாக, தம்முடைய மக்களுக்கு முன்பதாக கர்த்தர் கட்டும்படியாய் கொடுத்த திட்டத்தின்படி கர்த்தராலே கட்டி முடிக்கப்பட்ட ஆலயத்தில் நின்று இப்படி சொல்றாரு. என்னன்னு,
தம்முடைய வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் நிறைவேற்றினார் என்று. அவரவருக்கு என்னென்ன பணிகளை, என்னென்ன காரியங்களை, தேவ காரியங்களை, தேவ வேலைகளை, தேவ பணிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ தேவ திட்டத்தில், அது தேவ கரத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவேறும். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்றளவு நிறைவேறல, ஆனால் அது நிறைவேறாமல்லாம் போகாது. எந்த நேரமும் கர்த்தருடைய கரத்தினாலே, கர்த்தர் கரத்திலிருந்து நன்மைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புறப்பட்டு வரும். என்னென்ன நன்மையோ, பண கஷ்டம் உள்பட, மன கஷ்டம் உள்பட, சரீர கஷ்டம் உள்பட, வேலையில் இருக்கிற கஷ்டம், தொழிலில் இருக்கிற கஷ்டம், குடும்ப வாழ்வில் இருக்கிற கஷ்டம், இன்னும் வகைக்கு வகை இருக்கிற கஷ்டங்கள், சகலவற்றிலும் தேவனுடைய நேரம் வேளை வரும்போது தோல்வி ஜெயமாக மாறிடும். கால தாமதம் அழிக்கப்பட்டு போயிடும். ஏமாற்றம் அழிக்கப்பட்டு போயிடும். ஏமாற்றினவர்கள் அழிந்து போவார்கள். ஏமாற்றினவர்கள் அழிந்தே போனார்கள். துன்மார்கள் புகைந்து போனார்கள். புகையாய் கர்த்தராலே புகைந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை விரும்பினவர்களுக்கு அவர்களுக்கே மரணம் சம்பவித்தது என்று சொல்லும்படியாகும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்த பூஜைகளும், ஆவிகளை அனுப்பி செய்ததும், நரபலிகளை செய்து அனுப்பினது அவர்களுக்கே, அவர்கள் தலைமுறைகளுக்கே வந்துற்று என்று அழிவு அவர்களுக்கே சடிதியாய் வெள்ளமாய் வந்தது என்பதை அறிவதற்கு முன்பதாகவே அழிந்து போவார்கள். கர்த்தராலே அழிந்து போவார்கள். கேட்பார் பேச்சு கேட்கிறவர்களும் அழிந்து போவார்கள். தேவக்காரர்களும் அழிந்து போவார்கள். தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் தீர்மானத்துக்கும் தேவ வழிநடத்தல்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உயிரோடவே இருக்க முடியாது. கர்த்தர் அழிச்சே போடுவார். கர்த்தர் அழித்தே போடுவார். அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நிறைவேற்றி தருவார். அந்த கால தாமதங்கள் எல்லாம் பெரிய நன்மைக்காக, அவர்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கென்று வல்லமையாய் பயன்படவும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற பாத்திரவான்களாக, பாத்திரவாட்டிகளாக மாறுவதற்கு இந்த காலதாமதங்கள் நமக்கு நன்மையைத்தான் உண்டு பண்ணினது என்று சொல்லும்படி, ஸ்தோத்தரிக்கும்படி வைப்பார். அவர் தம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் கட்டாயம் அவசியமானதை, தேவையானதை கர்த்தர் சந்திப்பார். வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுவித்து தம்முடைய நாமத்தை நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். இதை நாம் அனுதினமும் அறிக்கை பண்ணி வரும்பொழுது தேவன் நியமித்த நாளுக்குள்ளே அவராலே வந்துடுவோம். தேவனுடைய நேரமும் வேலைக்குள்ளே நாம் அவராலே வந்துடுவோம். அவருடைய வேலை வந்த மாத்திரத்திலே சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருப்பது நமக்கு சாதகமாக அத்தனையும் மாறிடும். எதிரிகள் எல்லோரும் கர்த்தராலே அழிந்து போவார்கள். எதிரிகள் அழிந்தே போவார்கள். அடுத்த வாசிங்க, அது 10, 15ஆம் வசனம், 16ஆம் வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடே பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றான். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே
இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னவெல்லாம் சொல்லி, எதையெல்லாம் தாவீது உயிரோடு தன் கண்களை உயிரோடு இருந்து பிறகு கண்ணை மூடுகிற, கர்த்தராலே கண்ணை மூடுகிற ஒரு காலம் வர வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் பார்த்தார், கர்த்தர் நிறைவேற்றினதை. ஆனால் ஆலயத்தை கட்டி முடிக்கிறத மட்டும் என்ன செய்யல, அவர் பார்க்கல. ஆனால் கர்த்தர் அவருக்கு தரிசனமாக அதை கொடுத்துருப்பார். அதை கொடுக்க போய் தான் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கிறார், இப்படிலாம் இருக்கும்னு. சரீரத்தில் இருந்து அவர் பார்க்கல, சரீரத்திலும் ஆவிலும் இருந்து அதை பார்க்கல. நான் பூமியில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அவருக்கு அதை காண்பித்திருக்கிறார். கர்த்தர் அதை காண்பித்திருக்க கூடும். இப்போ கர்த்தருடைய அனாதி திட்டத்தில் எவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று வைத்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றிட்டார், ஒன்று விடாமல் நிறைவேற்றிட்டார். அதுக்கு பிறகு இந்த சாலமோன் தேவனுக்கு பிரியமாக தன்னை காத்து கொண்டு தகப்பன் பரிசுத்த தேவனோடு நடந்த வழிகளிலே கடைசி பரியந்தமும் நிலைத்து நின்று இருக்கணும்னு விரும்பினார். ஆனால் அவர் பின்னாடி இல்லை. ஆனால் தாவீது அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் இருந்தார். கடைசி வரைக்கும் கர்த்தரால் நிலைத்திருந்து கர்த்தரோட போயிட்டார். சாலமோன் கர்த்தர் தேவன் வச்ச சித்தமும் நோக்கமும் நிறைவேறும் பரியந்தமும் கரெக்டாக இருந்தார். நிறைவேறின பிறகு கொஞ்ச காலம் கழித்த பிறகு வழுக்கி சறுக்கி விழுந்து தேவன் அநேக எச்சரிப்புகளை கொடுத்தும் கர்த்தரிடத்தில் திரும்பாமல் விட்டுட்டார். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அவர் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறதுனால நம் எல்லாருடைய ஜீவனையும் காக்கிறார், எல்லாரும் நமக்குரியவைகளை காக்கிறார். நம்மை அனுதினமும் கிருபையாய் இரக்கமாய் தப்புவித்து காப்பாற்றி காத்து நடத்துகிற தேவன் நமக்கு விரோதமாயிருக்கிற அத்தனை தீங்குகளையும் சர்ப்பத்தின் மனுஷர்கள் கொண்டு வருகிற அத்தனை தீங்குகளையும் தீமைகளையும் பொல்லாப்புகளையும் சூதுக்களையும் சகல விதமான திட்டங்களின் வகுத்தலையும் அழித்து 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 ஒன்றுமில்லமாக்கி அவருடைய நேரமும் வேளையும் அவரை நோக்கி கதறுகிற அவருடைய பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவருக்கும் அவர் குறித்த நேரம் எந்த நேரமும் வரும். நன்மை செய்கிற நேரம் எந்த நேரமும் வரும். இது வரைக்கும் சொல்லி வரல, அப்படி அல்ல, வரும், கட்டாயம் வரும். நம் பரலோக தகப்பனை நோக்கி பார்க்கிறோம், மனுஷனை நோக்கி பார்க்கல. எந்த மனுஷனிடத்திலிருந்தும் உதவியும் ஒத்தாசை வரப்போறதில்ல. கர்த்தர் கரத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றி நம் கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி பயத்தை போக்கி நம்மளுடைய இல்லாமை இயலாமை முடியாமை அலறுகளை போக்கி நோய்களை பிணிகளை நோக்கி சத்ருவின் கிரியைகளை செய்வனை மந்திர சூன்யங்களை அழித்து
மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய நன்மைகளை கெடுக்கிறவர்களை அழித்து, தேவ பிள்ளைகளுடைய நல்வாழ்வை கெடுக்கிறவர்கள், ஜீவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், ஒவ்வொருவருக்கும் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை எல்லாம் ஒன்று விடாமல் கர்த்தர் கண்டிப்பாய் அழிப்பார். கர்த்தர் எழும்பும் போது, பட்டயத்தை தூக்கி எழும்பும் போது சரிகிற கூட்டம் ஏராளமாயிருக்கும். விழுந்து அழிந்து சரிகிற கூட்டம் ஏராளமாயிருக்கும். அது அவர்கள் சம்பாதித்தது, அவர்கள் சாத்தானோடு கை கோத்து அவர்கள் சம்பாதித்தது. அது அவர்கள் வலது பக்கத்தில் சாத்தான் நிற்பானாக. கர்த்தர் நம் வலது பக்கத்தில் நமக்கு உற்ற துணையாக இருந்து, கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் பொல்லாப்புக்கும் தப்புவித்து எல்லா இழப்புக்கும் தப்புவித்து சகலவற்றையும் மீட்டு விடுவித்து ரட்சித்து, கர்த்தர் நமக்கு நன்மை செய்து நம்ம இளைப்பாறுதலுக்கு கர்த்தர் கொண்டு செல்வாராக. இளைப்பாறுதலை நம் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்வாராக. நம்முடைய கொடுமையான நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அற்புத விதமாய் சந்திப்பாராக. ஒருவரையும் கர்த்தர் கைவிடாமல் நம்மை மறவாமல் வழி நடத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, பலவீனங்களிலும் உம்முடைய பலன் பூரணமாயிருந்ததற்காய் ஸ்தோத்திரம். வகைக்கு வகையான சோர்விலும் ஆண்டவரே சத்துவத்தை கொடுத்து, சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுத்து, நிலை நிற்கும்படி செய்து, ஊன்றி நிற்கும்படி செய்து, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி செய்து, இந்த நாளின் ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நடத்தி கொடுத்த மேலான பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அளவற்ற அந்த கிருபையின் பிரசன்னத்துக்காகவும் நடத்துதலுக்காகவும், உம்முடைய தயவுள்ள கரத்துக்காகவும், தாங்கின உம்முடைய பயத்திற்காகவும் கோடி கோடி ஸ்தோத்திரம். கடைசி பரியந்தமும் தாங்கி வழி நடத்துவீராக எங்கள் ஒவ்வொருவரையும். இந்த நாளிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய உம்முடைய வார்த்தையை கேட்ட யாவருக்கும் கர்த்தாவே, நீர் வாக்கினால் சொன்னீர், கரத்தினால் நிறைவேற்றினீர் என்று ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாமத்தை உயர்த்தி வானாவிலாம் உயர்த்தி நன்றி சொல்ல கிருபை செய்வீராக. எங்கள் ஒருவரையும் கைவிடாதபடி, மறவாதபடி, விட்டு விலகாதபடி காத்து வழி நடத்துவீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே எங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் காரியத்திலும் செய்கிற உம்முடைய வேலையிலும் உம்முடைய எல்லையெல்லாம் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இருப்பதாக. ஒரு தீங்கும் ஒரு தீமையும் ஒரு நாசமோசமும் அணுகாதபடி எல்லா விதத்துக்கும், எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் பேராபத்துகளுக்கும் விலக்கி காத்தருள்வீராக. சத்ருவின் கண்களுக்கு எல்லாம் மறைத்து, சர்ப்பங்களின் கண்களுக்கெல்லாம் மறைத்து ஆண்டவரே அல்லேலூயா மறைத்து காத்து கொள்ளும். ஒவ்வொருடைய ஜீவனும் உம்முடைய பார்வையிலே அருமையாக இருப்பதாக. உமது கரத்திலே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்ம கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.